இன்றைக்கு வந்து நாங்கள் கோவாவும் பருப்பும் போட்டு வந்து வெள்ளைக்கறி வைக்க போகிறோம். பாதில் அடுப்பு எப்படி எனக்கு அடுப்பு உண்மையிலே அருமை. இதுல சிறப்பு லாபம் இந்த அடுப்பு தான் சிறப்பு. அடுப்பு தான் சிறப்பு. இந்த பாருங்க மக்களே, ஒரு கல் இல்லாம இது இல்லாம ஒரு மடுவை கண்டி போட்டு பனஞ்சிலாயில வச்சு நான் ஒரு அடுப்பு வந்து செட் பண்ணி செய்யறேன் பாருங்கடா. ரெடியாக கட்டத்தில் நாங்கள் தலைப்பால விட்டு இறக்க போகிறோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு நாங்கள் சிறப்பான முறையில் வந்து முடிச்சிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் சனு. ஓகே, இன்றைக்கு எங்கே நிற்க வந்து பார்த்தீங்கன்னா பொலனறைய மாவட்டம் ஒரு காட்டு வயலில் நிற்க இன்றைக்கும். என்ன சனு? ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலமே சமைச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரம் வந்து 5:30 வரைக்கும் நினைக்கும். 5:30 வரைக்குமா? 5:30 ஆயிடுது. ஓகே, 5:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் சாப்பாடு செட் பண்ணோம். அப்போ இந்த இடத்த வந்து நாங்கள் இந்த கல் தடுத்துங்க அடுப்பு மூட்டுறதுக்கு. ஒரு இடத்துலையும் கல் கிடைக்கல. ஓகே, அப்போ கல் தேடிஞ்ச மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்தையும் கல் கிடைக்கல. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கல் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம அடுப்பு மூட்டை தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா எடுத்துக்கேன். நான் அது சக்ஸஸ் ஆகணும் நினைக்கிறேன். பாருங்கள் வீடியோவில் வழியா. ஓகே, என்ன பேர்? என்னடா சனு, எங்களோட அப்பாவுக்கு முதல்ல காட்டில் வந்து கொல்லியட்ட பக்கம் சொல்லிக்காங்க. அந்த டைமில் வந்து கல் இல்லாடிதா டக்குன்னு மடுவு அடிப்பாங்க. நம்மளையும் மடுவு அடிச்சு மடுவுக்குள்ளே கொல்லியை போட்டு பார்த்துக்கிறேன். அதாவது உமி அடுப்பு மாய் கோடாடி காருக்கு வருதுங்களா? ஐயோ சனு, அடிக்கிற டக்குங்கடா. ஓகே ஓகே, கரெக்டாக ஒன்றும் இல்லைண்ணே. ஐயருங்க இதெல்லாம் அடிச்சு இந்த சரி படி. அந்த பொட்டியை கொஞ்சம் தட்டிடும். மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், வல்லவனுக்கு ஃபுல்லு மாயுதம். பெரிய இடத்தை நாங்கள் எங்களுக்கு இதை மாற்றி அமைப்போம். என்ன வேணும்? இப்போ கல் தேடி தெரிய வழிகூட்டம்னு சொன்னால் நைட்டு இருட்டுப்படுது. நாங்கள் ஒரு இடத்தையும் தேடி கிடைக்கவே இல்லை கல் இந்த இடத்த. அதுவும் நாங்கள் ஒரு வயல் செய்கிற ஏரியா பக்கத்தில் வந்து நிற்கும். இங்கே வந்து கல் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா கல் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அது தெரியாத இடத்த நம்ம என்னண்டு அதுதானே கல் வந்து என்னண்டு கேட்குறாண்டி. அஞ்சால ஜானை வரதாண்டா அந்த வயல் செஞ்சு சின்ன வெட்டி சீசன் இது. யானை சரியான யானை மக்களே வரதுக்கலாம் புரியணும். அடுப்பு செட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும்லாங்களா? ஒரு பெருசாக மாட்டா கூட ஒரு அடுப்புக்கெல்லாம் ஆகிக்கும். எனக்கு நான் பத்தவே மாட்டேங்கிறாது. வேறா கிடைக்கண்ணே. கல் தாய் தான் கிடைக்கு. வெண்ணெய் 2 எரியுது. ஒரு ஆள் விடு செட் பண்ணி விடுவோம். காணதானே என்ன காணாதா? பார்க்கணும். நம்ம இதுக்கு ஒரு சதி ஒன்று வச்சு பார்ப்போம். பெருசாக ஒரு செண்டு எடுத்து பெருசான மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் அடிக்கி. ஏன்னா பள்ளி வைக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் தாக்கணும்ண்ணே. இது அகட்ட தேவையில்லை, நடுவில் மட்டும் பண்ணலாம். பெரிய கட்டைக்கொடி அடிக்கும். நான் கட்டைக்கொடி பார்க்கணும், தேடணும். எப்படி ஒன்று கட்டைக்கொல்லி வைக்க மாட்டா? அதில் வந்து அந்த கட்டைக்கு மேலே 2 சட்டியை வைக்க முடியும் சொன்னேன். இது டைம் இருக்கட்டா அந்த கட்டை விட்றா போய் கூடாலிங்க மரம் இருக்க மாட்டேது. பாருங்க மக்களே எப்படி ஒரு சந்தர்ப்பம் வண்டி கூடாலிங்க காருக்க மாட்டேது. இருட்டு மரம் பரப்புறாடி டக்குன்னு ஒழிக்கிற மாட்டா அவர்கிட்ட இருந்து. நானும் வர டைம் வேறு 1.5 கிலோமீட்டர் நடந்து போகண்டா. காருக்குள்ளே கூடால எடுக்கிறேன்டா, டைம் ஆயிடும். இன்னும் போட்டிருக்கோம் எவ்வளோ தூரம் வந்திக்க.
சொன்னோம் ஏம்படா இதில் பத்துண்டா இதில் பத்து ஈரமாக இருக்கா இல்லை 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 என்ன சொல்கிறேன் நான் பேச அப்படி வச்சு நெருப்பு பத்துமண்டா இது சேர்ந்து பத்துண்டா இல்லை பரவாயில்ல அது அது எப்படி சரியாயிரும் மேலே பத்தது கிடையாது வேறு வழி கிடையாது பரவாயில்ல பெருசாக போயிதுண்ணே அடிக்குது பச்சை மரத்துக்கு விட்டுடுங்க நம்மளா பச்சை கம்பில் கத்தி இல்லைடா வந்துக்கும் ஏன்டா இதுவும் பத்தி போயிடும் அதான் பிரச்சனை சத்தினா பார்ப்போம் இந்த அடுப்புக்கு சின்ன கொள்ளையை முடிச்சுட்டு வரலாம் ஓகே ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விளக்கம் சொன்னால் இங்கே பாருங்க இதுக்கு கீழே அடுப்பு வச்சோம்னு சொன்னால் இந்த அடுப்பு பற்றி கொண்டு வைக்கணுமே இதுக்கு மேலே எப்படி சட்டி வைக்க போகிறோம் இல்லைதா இந்த கீழே நம்ம நெருப்பு கொடுக்கணும் அப்படி கொடுக்கல தானே விஷயம் உனக்கு போய் நைட்டு அப்படி அப்படின்னா சரி நான் கொஞ்சம் முடிஞ்சிட்டு வரேன் சரி பார்த்து என்னடா அது கட்டி மொட்டையிட்டா கடும் வேளா மக்களே என்ன செய்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கும் இன்னைக்கு இருட்டுப்படுது நீங்கள் இருட்டுறது கிடையாது இந்த இடத்துல சமைச்சிட்டு நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடணும் என்ன விது அது ஓகே தானே விது வேறு வழி இல்லையடா நம்மளுக்கு ஏற்றுங்க சொல்லிப்பேன் இந்த காடில் வந்து சிங்கிளாக்கிற காடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் படுத்து கிடக்கலாம் அப்படி வழியாக வச்சுப்பாங்க கல்லுகள் ஒன்றும் எரியாது கடுங்காடாக இருக்குமாண்ணா கல்லுகள் ஒன்றும் எரியாது இந்த ஐடியா எல்லாருக்கும் டக்குன்னு வராது மனிதா இது இப்போ நம்ம எதை எடுத்த கல் தேடி திங்கமாட்டா டைம் ஆகி எனக்கு டக்குன்னு இந்த ஐடியா வந்துச்சு நெருப்பு பிடிச்சி தண்ணி அப்புறம் பத்திரண்டா ஏறுடா பாய் சனு டக்குன்னு அரிசி அடிச்சிருக்கியா நீ அரிசி தேவையில்லடா சோறுக்கு தானே ஓ சோறுக்கு அப்போ வந்து நீ இந்த பொருட்கள்லாம் பிரி நீ என்னடா படுத்து நம்ம அடுப்பில் 2 மணி சொன்னா சமையல் லேட் ஆயிரம் மணிக்கு தானே என்னடா இது வந்து இப்போ நம்ம ஆழமாக கிண்டலாட்டி கொஞ்சம் புகையை பார்ப்பாரு மற்ற 10 அடி மாதிரி ஆகி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு விட்டு நீதா கூடாளி இருந்தால் ஈஸியாக முடிச்சுக்கலாம் நேரம் முடியுதா போயும் வரேன் டைமே இல்லை நீ சமைச்சு முடிஞ்சுன்னு சொன்னாடா அப்புறத்தை நம்ம கட்டிட்டு போயிடலாம் பா கையெல்லாம் கிடைக்கிறா மகளே பாருங்க நீங்களும் இப்படி இடங்கள் அடுப்பு இல்லைன்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை சடாரணம் கூட ஆயுதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அடுப்பு ஓட்டிடுங்க என்ன இது ஓகே விது காணும் இது சரியா இதுக்கு மேலே வெட்டையிலடா ஹத்தியால சன்னு சட்டி கொஞ்சம் தூக்கி போடும் ஏதாவது ஒரு சட்டி தூக்கி போடுவா ஓ போடுங்களா ஓகே
இங்கே தான் இது கிலோ வந்து இல்லையா ஓ இந்த இவ்வளோ கொல்லிருப்பாரு இல்லைங்களா ஓகே இதான் மகளே அடுப்பு இப்போ நாங்கள் கொல்லியெல்லாம் மூட்டி வழியாக உங்களுக்கு மூட்டுவோம் இப்போ சனுவாக்கில் வந்து மரக்கறியங்களை கட் பண்ண போகிறாங்க இன்னொன்று சொன்னால் எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சு தண்டாக்குண்டு நாங்கள் இங்கேருந்து வெளியேறலாம் என்ன இது ஓகே நீ எங்கே போய் காட்டாது ஓகே மக்களே இன்றைக்கி வந்து நாங்கள் கோவாவும் பருப்பும் போட்டு வந்து வெள்ளைக்கறி வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பருப்பை வந்து இளவ வைப்போம் இளவ வச்சு போட்டு கோவா வடியாக வந்து நம்ம அரைஞ்சி எடுப்போம் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் இருக்கிற பருப்பை வந்து கலட்டுவோம் ஃபஸ்ட்டு ஓமம் உடம்பு சரி நம்ம குயிக்காக சமைச்சு எடுக்கணும் ஏன்னா கோவாவும் பருப்பும் தானே டக்குன்னு வச்சு சமைச்சு எடுத்துடலாம் ஆமாம் இது நமக்கு தேவையில்லை உண்டா இது இல்லைண்டா கோவாவில் புளி இருக்கிறடா அதை பார்த்து கந்த பார்த்து எடுக்கணும் புழுக்கோவா சரியா நம்ம இதில் பாதியை தான் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் நம்ம தட்டில் வச்சு விடுவேன் இல்லாட்டி ஏன் கஷ்டப்படுவா கட்டிங் போட்டு வேணும் போல என்ன கட்டிங் போட்டு நமக்கு தேவைதான் ஓ உண்மையாக சவுண்ட் வடிவா வெட்டுறான்டா கோவா வந்து சின்ன சின்ன அரிஞ்செடுத்து தானேடா டேஸ்ட்டாக வரும் அப்படியே அந்த பொறுத்துக்கு மாண்டாகட்டும் வெட்டான் பொறுத்துக்கு மாண்டாகட்டும் நானும் சளிச்ச ஒரே நோக்கத்தில் கோவா வட்டி அப்படியே வந்து நம்ம உப்பு தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் கோவா தானே ஈஸியாக விடலாம் கோவா வெட்டி முடியும் ஏன்னா வேணும் ஆமாம் வீடியோவில் வரும் மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வந்து சனு கோவா வட்டி கொண்டிருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாமல் கோவா வட்டி நடிங்க அமைச்சு சமைக்க வேண்டாமே ஃபஸ்ட்டுக்கு அடுப்பு மூட்டிதான் கொஞ்சம் தணல் எடுக்கணும் லைட்டா தனெல்லாம் தணல் கொஞ்சம் வேணும் இல்லாட்டி நோந்துடும் அடுப்பு லைட்டா ஓகே ஓகே அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டுக்கு அடுப்பு மூட்டிங்க வேறு கொல்லி அப்படி அடிக்க வச்சுக்கண்டு அதாவது சின்ன சின்ன கொல்லியாமல் இருக்குண்ணே இங்கே வீட்டில் அந்த பெரிய கொல்லியில் காணையும் கிடைக்கலடா இல்லை பெரிய கொல்லி இருந்தாலும் சின்ன கொல்லிக்கு தானே ஓ டக்குன்னு பிடிச்சிருவார் அடுப்பு அப்பா கையில் பிடிக்க பார்த்துடாப்பா இப்படிதான் மகளை நாங்கள் அடுப்பெல்லாம் மூட்டுறபடியாக பாருங்க வீடியோவில் தம்பியாக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லி இப்போ இந்த தணலில் வந்து பிடிச்சி கொண்டு சொன்னா இது பெரிய ஹோலி 2 எடுத்து சொன்னா சரி அப்படியே இல்லைங்களா இப்படிதான் அக்கினி வளர்க்குறது சரி அந்த இது ஓமம் வளர்க்குற மாதிரி இருக்கேண்ணே ஓகே அங்கே சனு கட்டுற மகளேதையும் பாருங்கள் நாங்கள் இப்போ அடுப்பெல்லாம் மூட்டின பிறகு இதில் சமைச்சு காட்டுறோம் பாருங்க இன்றைக்கு எப்படின்ட்டு கே மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாங்கள் கோவா வந்து அழகாக அரைஞ்சி எடுத்தாச்சு இதை வந்து நாங்கள் உப்பு தண்ணியில் போட்டு அலசி எடுக்கணும் ஆமாம் இன்னும் வெளியில் விட்டுற மாதிரி இல்லை 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 இதை வந்து நாங்கள் இப்போ நார்மல் தண்ணியில் கழுவி போட்டு உப்பு தண்ணியில் கழுவுனா நல்லா எல்லாம் வந்து புழுக்கள்லாம் இருந்தது நான் செஞ்சிடும் அழிஞ்சு தண்ணியில் ஒரு கழுவியாச்சு உப்பு தண்ணியில் ஒரு சுரட்டி வருது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு கழுவுனோம் நாங்கள் அதை வெட்டுறதுக்கு முந்தி அப்படியே வச்சு இது கொஞ்சம் தண்ணி தாங்களே உப்பு தண்ணி கொஞ்சம் ஓகே இப்போ வந்து அழகாக வந்து கோவா கழுவி எடுத்தாச்சு இதுக்கு வந்து நாங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு பிரட்டி விட போகிறோம் தண்ணி ஊற்றி தண்ணியில் போட்டு பிரட்டி விட்டு வச்சா நல்லா இந்த உப்பு வந்து எல்லாத்துக்கும் நல்ல உப்பு தண்ணியில் போட்டு பிரட்டி வைக்கிறது
இது என்ன கொல்லி வரலையா? உப்பு தண்ணியில் போட்டு ரெடி வச்சாச்சு. இப்படி கொஞ்சம் இருக்கட்டும். பருப்பு மிஞ்சால ஊறுதோ இதையும் வந்து உப்பு தண்ணியில் போட்டு ரெடி வச்சிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் கொச்சிக்காய் வெங்காயத்தை வெட்டி எடுப்போம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கொச்சிக்காய் வெங்காயத்தை வந்து வெட்டி எடுக்கப்புறம் கொச்சிக்காயை வந்து நாங்கள் தண்ணியில் ஓட்டிக்கோம். அதே மாதிரி வந்து நாங்கள் வெங்காயத்தையும் வெட்டி எடுக்கப்புறம் வெங்காயத்தை வெட்டி எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி எடுத்தோம்டா சரி ரெண்டு நம்ம வேலையை பார்க்கலாம். சரி ரெண்டு நம்ம வெங்காயத்தையும் வெட்டி எடுத்தோம்னா நமக்கு இலவாக போயிடும் வேலையெல்லாம். ஏன்டா கோவாவையும் பருப்பையும் ஒண்டா போட்டு அவிய வைக்கக்குள்ளே கொச்சிக்காய் வெங்காயத்தை எல்லாம் போட்டு அவிய வச்சோம்னு சொன்னால் கடைசியாக வந்து சரியா பாலெல்லாம் ஊற்றி இறக்கிவிட்டா சரி. ஒரு வெங்காயம் 10 கொச்சிக்காய் வெட்டி எடுப்பேன். என்ன செய்கிற இந்த காட்டுக்குள்ளே வந்து அவசரத்துக்கு சமைக்கணுமெண்டா ஒன்றும் செய்யலை. எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வேணும். என்ன எல்லாத்தையும் அனுபவிக்கத்தான் வேணும். சரி ரெண்டு என்ன கொச்சிக்காய் வெட்டி எடுப்பேன். கனவுக்கு இந்த கத்தியை பார்த்தா பயமா கிடக்கு போடா. கத்தியை பார்த்தா பயமா இல்லாத எனக்கா இல்லடா அப்படியா தான் ஈஸிடா. இப்படி அறுத்தா ஈஸிடா. உன்னோட வீட்டில் பார்க்கல உன்னோட அம்மாக்கள் எப்படியா இருப்பாங்க? கை தடு மாறுது. கட்டிங் போட்டு இல்லாண்டா பழக்கம் இல்லை. அதாவது இப்போ நம்ம இப்படி பிடிச்சி நமக்கு பழக்கம் இல்லை. வீட்டில் எல்லாருக்கும் பழக்கம். வெங்காயத்தை வந்து நம்ம வெட்டி எடுப்போம். ஓகே, என்னது நிலம் ஏற்ற இறக்கமாக இருக்கு. அதான் பிரச்சனை இருக்கு. காணாடி நம்ம எல்லாம் வெட்டி எடுப்போம். பட்டு முட்டுக்காப்பா வெங்காயத்தை அரிஞ்சு முடிங்க. வெங்காயம் அரிஞ்சு முடிஞ்ச இது வெங்காயம் அரைஞ்சி முடிஞ்சு வந்து கொண்டா வைப்போம் நம்ம கொச்சிக்காய் வெங்காயத்தோட. அடுத்து என்ன தேங்காய் தருவானு வேணே. அடுத்து தேங்காய் தருவி பால் புளியணும். என்னடா ஃபெஸ்ட்டுக்கு வந்து நம்ம பருப்பு அடுத்த கோவாயம் போட்டு அவிய வைக்கணும். ஓகே, அப்போ அவிய போயிடுச்சு. அவிய வைக்கணும் என்னன்னு சொன்னால் அது டக்குன்னு அவிஞ்சு நம்ம பாலெல்லாம் புளிஞ்சு வச்சு ஒரு மிக்க செஞ்சுட்டா சரி. இல்லை, தேங்காய் டக்குன்னு எடுத்துருவாங்க. பருப்பு பக்கத்துக்கு வந்து லேட்டாகும். பருப்பு இல்லாட்டி நம்ம அப்படி இங்கே என்னடா தண்ணி நம்ம கொஞ்சம் தான் வைக்கணும். என்ன சொல்லுங்க, கோவாவுக்கு வந்து தண்ணி குடிக்கும். அதாவது கோவாவில் இருந்து தண்ணி ஊறி வரும். இங்கே பருப்பு அவிஞ்சிட்டு பருப்பையும் வந்து அழகாக வந்து 2-3 தண்ணியில் வந்து கழுவி எடுக்கும். பருப்பு தான் முக்கியம், கழுவணும் நம்ம. ஓகே, இது தண்ணியை கொஞ்சம் எடுங்க. சரியா கடி தான் எடுத்தா கொடுத்தா சரியா சரியா. ஒருக்கா வந்து இன்னொருக்கா வந்து நம்ம பருப்பை அழைச்சி போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி எடுப்போம். இது வந்து நம்ம பருப்பை அடியில் ஓடுவோம். பருப்பு அவியணும். பருப்பு கீழே அதுக்கு மேலே கோவா, அதுக்கு மேலே கோவா. வெங்காயம் அதுக்கு மேலே விடாது. கொச்சிக்காயில் ஒன்றா தான் போடுறேன். எல்லாத்தையும் ஒண்டா போட்டு அவிய வச்சு பால் வந்துக்கலாம் விடுறேன். பால் ஆக்கலாம் போடுறேன். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் அவிஞ்சு வரக்கூட்டா பாலை விட்டுட்டு அப்புறம் ஒரு செஞ்சு கொதிக்க கிட்டவா தலைப்பாலை விட்டு இறக்கிட்டா சரி. ஃபஸ்ட்டுக்கு பருப்பு அவியட்டும். இன்றைக்கி ஒரு அருமையான சமையல் தான் மக்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட சனோட சமையல் ஏற்பாடு நடக்க போகுது. அவனுடைய சமையல் இதுதான் வந்து என்ன சொல்கிறது, ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பர் இல்லாமல் ஒன்றும் செய்யலை. இன்னும் செய்யலை. அவர் ஹெல்ப்பர்ண்டா கடன் ஹெல்ப்பர். அடுத்து வந்து நம்ம உப்பு போட்டு இந்த கோவா வழியாக வந்து எல்லாடையாக சொல்லுங்க எடுக்கணும்.
யாரும் சளைத்தவர்கள் என்ற உதாரணத்துக்கு என்னுடைய ஓகே அடுத்த வந்து நாங்கள் கோவா போட போகிறோம். மாஸ்டர் வந்து இருக்கிறேன்டா ரெடியாக இருக்கேனே பருப்பு வெள்ளைக்கறிக்கு. கோவா போட்டாச்சு. அடுத்து வந்து நாங்கள் வெட்டி வச்சு கொச்சிக்காய் வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு அது வச்சு எடுப்போம். ஓகே சனு இதெல்லாம் போட்டு சேர்த்து கூட்டி வைக்கிறானா? கூட்டி வைக்கிறான். இது வெங்காயத்தை பார்க்கலாம். மக்களே பாருங்க என்ன வழியா சமையல் கொண்டு ஏற்பாடு நடக்குது. உங்களுக்கும் தேவை என்று சொன்னால் நீங்கள் வாங்க எங்களை தேடி புலனர்வை காட்டுக்குங்க. நாங்கள் அழகாக சமைச்சு தருவோம். உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் மாதிரி கொண்டு வாங்க. உப்பு வேணும். ஓகே உப்பு போடணும். கொஞ்சம் தண்ணி தான் கொஞ்சம் குடிக்க போகிறேன் அப்போ கொஞ்சம். ஓகே இப்போ வந்து எல்லாம் போட்டாச்சு. நாங்கள் பருப்பு அவிகிறது கொஞ்சம் தண்ணி விடுவோம். கொஞ்சம் போட்டா சரி. கொஞ்சமாக விடுவோம். ஏன்னு சொன்னால் கோவா வந்து தண்ணி குடிக்கும். அதோட சேர்த்து உப்பும் போடுவோம். கொஞ்சம் உப்பும் போட்டு கோவாவுக்கு நாங்கள் உப்பு போட்டானே அதில் கொஞ்சமாக உப்பு போட்டா சரி. ஓகே ஓ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போடுவோம். அடுப்பை பார்த்தியா? எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டா ஈஸி. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வயசை மனுஷன் அந்த ஏதோ ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆமாம் டயர்டாக இருக்குன்னு சொல்லி படுக்கிறார். ஓகே ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சு நீங்கள் அடுப்பில் எதுனா சரி பருப்பு அவிஞ்சு வரட்டும். அப்புறம் பால் விட்டு நம்ம அழகாக செஞ்சு எடுப்போம். ஓகே வாங்க மக்களே. இப்போ வந்து எங்களுடைய சனு வந்து அடுப்பில் வந்து கறி ஏற்றப்படுறாரு. இப்போ நம்ம சனுக்கு இதெல்லாம் செட் பண்ணி கொடுப்போம். செட் பண்ணி கொடுக்கணும். என்ன சரியானு நெய் என்ன இது பத்தாதா இல்லை நீங்கள் வைக்கிறது? ஓகே நீங்கள் வடிய வைங்க. நாங்கள் வந்து அழகாக வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு. இனி சரி ரெண்டு நாங்கள் தேங்காய் திருவி பால் புரிஞ்சு எடுத்தாச்சு. காட்டு சனு. அப்படி இதான் எங்கட அடுப்பு ஸ்பெஷலாக செஞ்ச அடுப்பு. இதுக்கண்டி ரெடிமேட் அடுப்பு நல்லா பத்துடா. கடுமையாக பார்த்துன்னு ஏன்னடா காற்றுகள் வந்து இந்த வாரத்துக்கு இதில் அடைச்சல் தான். இந்த காற்று வந்து எவ்வளோ கிளியராக போகுது அதுக்கு இந்த நெருப்பு பார்த்துணும். அது அமுக்க மாதிரி மனுஷன்னா அடுப்பு பத்தாது. இது வந்து 4 பக்கம் இடவெளிக்கிற வடிவா அடுப்பு சும்மா கொழுந்து விட்டு எரியும். தேங்காய் திருவோம். ஓ சரி நம்ம தேங்காய் திருவி எடுப்போம். ஓகே மகளே இப்போ வந்து நாங்கள் அவிய வச்சே இதுக்கு வந்து நாங்கள் 2ஆம் பால் விட போகிறோம். ஓகே அடுப்பு எப்படி சனு? அடுப்பு நல்லா அந்த பார்த்து மகளே அடுப்பை பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு எப்படி நெருப்பு இருந்து இந்த அடுப்பு வேணும் மனுஷன்னா ஆர்டர் பண்ணுங்க எங்கிட்ட கொஞ்சம் வந்து செஞ்சு தரப்படும். மற்றது கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். கொஞ்சம் தாள் தலைப்பால் வெட்டினாங்க வெள்ளைக்கறி இறக்கிது இங்கேருந்து வழி கொட்டுருவோம். என்ன செய்யணும்? ஓகே மக்களே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. எங்கள்கிட்ட பார்க்குற மட்டும் இல்லை உங்களோட சப்போர்ட்டு தாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இடையிலே வீடியோவை கிளிக் பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்காது. என்ன செய்யணும்? ஆமாம் இந்த இடத்த நாங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம்னு சொல்லி எங்களோட வயசை மனுஷன்லையும் பாருங்கள், வயசை மனுஷன் ப்ளாக்ஸ்லையும் பாருங்கள். ஓகே சொன்ன மூடுங்க. இந்த அக்காண்டு கொதிச்சிருண்டா சுட்டுண்டா. ஓ சரியா தலைப்பால விடுவேன். என்ன தலைப்பால் விடுறேன் கட்டம் தான் ஆச்சு. ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கறி வந்து ரெடியாக கட்டத்தில் நாங்கள் தலைப்பால் விட்டு இறக்க போகிறோம். அடகை வந்து தலைப்பால விட்டு கிண்டலையா சொல்லணும். கிண்டுறதுக்கு இப்போ ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே இது எப்படிங்க தான் நம்மளுடைய பருப்பும் கோவாவும் வெள்ளைக்கறி வந்து அழகாக வருது. என்னென்னா சட்டப்படி டேஸ்ட்டை பாருங்க. அப்படியே கொதிக்கட்டும். உப்பு புளி எல்லாம் பழிப்பாங்க வாங்க. அது ஒரு சுரட்டை எடுத்தா கறியலி இருக்கியா? இல்ல பார்க்கறது கையில் வச்சா இல்லடா சுரட்டை இல்லடா அவங்க செய்யற மாதிரி சிரட்டை தான் கொஞ்சம் தட்டுப்பாடா கிடக்கு. அள்ளிப்பட்டு இதுக்குள்ள பருப்பு கிடக்கு.
சரியோ கோவம் கிடைக்கும். கோவம் கிடக்கு, வெங்காயம் வச்சு கிடக்கு. வெங்காயம், கொச்சிக்காய், பாலும் தேங்காய் பாலும் கொஞ்சம் விட்டுருக்கு. அப்படி கண்டுபிடிப்போம். உப்பு கணக்காரியா? உப்பு எல்லாம் கணக்காரிக்கு இதுல சிறப்பு லாபம். இந்த அடுப்பு தான் சிறப்பு. அடுப்பு தான் சிறப்பு. இந்த பாருங்க மக்களே, ஒரு கல் இல்லாம இது இல்லாம ஒரு மடுவை கண்டி போட்டு பனஞ்சிலாயில வச்சு நான் ஒரு அடுப்பு வந்து செட் பண்ணி இதை செய்யறேன் பாருங்கடா. கேஜியோட வேகமா வேலை அவங்கட மூளாரு எது மெதுவிட வேலை எங்கட மூளை இந்த உருவாக்குன இப்படியான ஒரு மூளை உருவாக்குன நாங்க எங்கட வாய்ஸ் ஆஃப் மோனிஜன் டீம் தான் இப்படியான ஒரு மூளை உருவாக்குன டீமண்டா ஓகே. சரியா? டீம் தான். வாய்ஸ் ஆஃப் மோனிஜன் டீம். ஓகே ஓகே. இதுல வந்து 6 மூளையா செயற்பட்டாலும் அவங்க டீம் தான். உங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும் உங்களுக்கு. அவங்க எல்லாரும் ஒன்றாடிக்கும் போது ஒரு ஞாபகம் வரும் உங்களுக்கு. இந்த ஆப்பிரிக்காவில் நெருப்பு அதுல அந்த கறி வேக முந்தி இறைச்சலாம் அவிய முந்தி அதுவும் பாலும் கிடக்கும், பாம்பும் கிடக்கும், குரங்கு சரியோ அதுவும் கிடக்கும். ஒரு ஆள் கையை எப்படி எடுக்க போறடி, எடுக்க போது தட்டு கையை இத பாக்க எனக்கு பருப்பு கருமா தெரியல, ஏதோ ஒரு ஜேம் காய்ச்சல் பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு பாவம் பருப்பு தாண்டி பாருங்க. உண்மையிலே அருமை இல்ல நல்லா அங்க அப்படி கொதிக்கண்டு ஒட்டை பாரு அந்த அளவுக்கு நெருப்பு வேகம் அறிஞ்சு எப்படி அடுப்பு மகளே. இதை பார்க்கணும் எப்படி தெரியுது அவன் என்ன ஞாபகம் தேம்பூச்சி ஓட்ட மாதிரி அப்படி அது மாதிரி வட்டலப்பம் மாதிரி. வண்டலப்பம் ஆகிக்கிறேன். வண்டலப்பமும் வட்டலப்பம் நல்ல காலம் வண்டல். ஓகே அனுஜன் இறக்கலாம். இதுக்கு 10 ரூபா கூடாது. இனி வச்சு நம்மள சிக்கலாயிரும். அப்பனே ஓ விடுங்க விடுங்க அப்படி மூடி வச்சு போட்டு நிறைய டேஸ்ட் பார்த்து அரைச்சாட்டி முடிக்கணும். நாங்க மட்டும் தான் முடிப்போம் அப்படி. சரியோ? எங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு வாழ்க்கை. ஏன்னா நீங்க மறந்ததை நாங்க மீட்கம், நாங்க வாழ்றோம் ஒரு நிம்மதியா இருக்கு. இது ஆச்சு பாம்பை சொல்லியாடா பாம்பு கண்டது. மக்கள் என்னன்னு சொன்னா வந்து என்ன சொல்றது, இந்த டிவிலிய மலை பாம்பு என்ன பாம்புன்னு தெரியாது. எப்படி அந்த பட்டி கட்டிமா ரவுண்ட் பெரிய பாம்பு கமரால ஒன் பண்ணுறதுக்கு குஷன் வைத்து அது போன இடம் தெரியுமா அவங்களுக்கு? இந்த இதுக்குலாம் போனோம். இந்த பாருங்க நாங்க தேடி பார்த்து நாங்க காணல இல்லை, நான் வீட்டு எடுத்து காட்டி வீடியோவில் பாப்பா. நைட்டு நாங்க இங்க தங்குற முடிச்சோன்னா நைட்டுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு. உங்களோட கையை காட்டுங்க. சுடுது இல்லை. ஓகே சரி. கோவானில் வந்து பருப்பு நல்லா அவிஞ்சிட்டு எங்கடா அடிச்சிட்டீங்களா கடவுளே தூக்கியா என்ன? இப்போ நான் வந்து பாதில் அடுப்பு எப்படி எனக்கு அடுப்பு எங்களுக்கு தீனா மட்டும் சிறப்பு சனு. அடுப்பு நூற்றுருவேன். நாங்கள் அடுப்பு தண்ணி ஊற்றி விட்றோம். ஓ தண்ணி இருக்க கொஞ்சம் அப்போ எப்படிங்க இதெல்லாம் வாய்க்காலோட இல்லையாடா? வாய்க்காலோட பிடிக்க யாகம் பழக்கிறோம் நாங்க. சாம்பிராணி பூ இரவு சாப்பாடு என்ன ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நேரத்துக்கு. ஏண்டா இரவைக்கு வந்து எங்களுக்கு ஒரு வேலன் இருக்கு. ஒரு வேலன் இருக்கு, ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடம் ஒன்று இருக்கு. சரியா? அது என்ன இடம் அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுள்ளீங்க. அந்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்.
அது வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். உண்மையில் நாங்கள் த்ரில்லிங்கான விஷயங்களை தந்துட்டுருக்கோம். ஆனால் இது மிக 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 த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நான் மட்டும் தனியே போகிறேன். தனியே ஏண்டா எனக்கு ஏற்றி விழுது உங்களை கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு அங்கே கூட்டிகிட்டு போனது அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனே பயங்கர ஏற்றி விழுவுது. அந்த இடத்துக்கு வந்து நான் தனியே போகிறேன். உங்களை எங்கேயாவது ஒரு இடத்த பாதுகாப்பான இடத்துல வந்து நிப்பாட்டி போட்டு தெரியாத ஒரு இடம் தனியாக போயிட்டு எப்படி நான் அங்கேருந்து வரப்போறேன்ற நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து அந்த இடத்துல ஒரு கதையும் இருக்குது சரியா, அந்த கதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறோம். அது என்ன இடம்ன்ற நீங்கள் வீடியோவில் பாருங்கண்ணே, என்ன கதை என்ன இடம்ன்ற பாருங்கள். அது இப்போ வந்து நிறைய நிறைய விஷயங்களை செய்து கொண்டு இருக்காமன்ட்டு கேள்விப்பட்டோம். என்ன சரி ஓகே பார்க்கலாம். அப்போ தொடர்ந்து என்ன செய்ய இப்போ நைட்டு சாப்பாடு கட்டி வைப்போம். நேரத்தை முடிச்சிட்டோம், அதான் எங்களுக்கு தேவை என்ன சமையல். சரி அது இந்த பாம்பு வெளியே வந்துரியா பாம்பா கருப்பில்ல லூசாது கருப்பில்ல கருத்த வட்டம் வளையம் ப்ரௌன் கலரும் எப்படி கலர் இந்த இந்த கலர் இந்தாடி பாருங்க மண்ணு இந்த மரத்துல இந்த கீழே தெரியாது வேறு தெரியுது அதே கலர் அப்படித்தான் இருக்கும் பாக்க அது. அதை சொல்லுவாங்க வந்து பங்களாத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெங்களாத்தி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இரவு சாப்பாடு நாங்கள் சிறப்பான முறையில் வந்து முடிச்சிருக்கோம். உண்மையிலே எங்களுடைய இந்த வாழ்க்கை உண்மையிலே வந்து சிறப்பாக இருக்குது. இது ஒரு சொர்க்கம், வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களை மாதிரியான இந்த வாழ்க்கையை வாழுங்க. என்ன காட்டு வாழ்க்கை எங்களுக்கு, நீங்கள் காட்டுவாசிகள் 2 பேர் வச்சாலும் அது எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் கோவப்பட மாட்டோம், எங்களுக்கு வரி இல்லை. ஏன்னா நாங்கள் அப்படி தான் வாழ்கிறோம். குளிக்கிறது ஒரு வேளை குளிப்பு, ஒரு வேளை சமைக்கிற 2 வேளை சமைக்கிறேன், சில ஒரு வேளை சமைக்கிறது சாப்பாடு. அடுத்து வந்து இப்போ எங்கட விஷயங்களை நாங்களே செய்யக்கூட எங்கட கஷ்டங்கள் உள்ளங்க. அதை தாண்டி அம்மா எவ்வளோ பாடுபட்டுருப்பாங்கன்னு விளங்க வேணே. ஆபத்துக்கள் வார நேரத்திலையும் ஆபத்துக்கள் நாங்கள் தேடி போய் அந்த ஆபத்துக்கள் வந்து எப்படி நம்ம தப்பிக்கொள்கிறோம் அப்படின்றதையும் வந்து நிறைய விஷயம் பார்க்கலாம். உண்மையிலே சந்தோஷம். எங்களுடைய சமையல் வீடியோ பார்த்து உங்களுடைய ஆதரவு தாரீங்க. அதே நேரத்தில் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனிஷன் சேனல், அதே நேரத்தில் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பனிஷன் பிளாக், வாய்ஸ் ஆஃப் பனிஷன் வியூ போன்ற எங்களுடைய 3 சேனல்களை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் விரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கான ஆதரவு வந்து வழங்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அன்பா பண்பா நிறைய பேர் ஆதரவு தந்து கொண்டிருக்கீங்க. எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு 10,000 12,000 பேரோ 15,000 பேரும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. அது தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, சந்தோஷம். என்ன எங்களை பெண் தொடர்றதுக்கு இவ்வளோ பேர் ஆகட்டுங்கன்னு சொல்லி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி எங்களுடைய இந்த வீடியோ வந்து அனுப்பி பாருங்கள். இந்த பொடியை வந்து காட்டிலையும் மேட்டிலையும் கிடந்து கஷ்டப்படுறாங்கல்ல, கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களுடைய ஆதரவு வழங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், பாய்.